அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது கேக்குதான்னு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் மெசேஜ் சொல்லுங்களேன் யார் சரி. خير. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. صدق الله العظيم. وروينا أن عمر بن الخطاب رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته لدنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، أو كما قال عليه الصلاة والسلام. அன்பானவர்களே, நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹு தஆலாவினால் ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்ணி கொடுக்கப்பட்ட சில மூச்சுக்கள். அது கியாமத்துடைய நாளில் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறார். யௌம யரவுனஹா கஅன் லம் யல்பஸூ இல்லா அஷிய்யதன் அவ் துஹாஹா. நாம் அந்த உலகத்தில் ஒரு காலை பொழுது அல்லது ஒரு மாலை பொழுதுதான் வாழ்ந்துவிட்டு வந்தோம் என்று மக்கள் கூறுவார்கள். இன்னும் ஒரு இடத்தில் அல்லதீன யதஆரஃபூன பைனஹும், இரு மனிதர்கள் சந்தித்துக் கொண்டால் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகுவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அந்தளவு நேரம்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு வந்தோம் என்று மனிதர்கள் சொல்லத்தான் போகிறார்கள். அன்பானவர்களே, இந்த அற்பமான வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அதிகமான நிஅமத்துக்களை கொடுத்திருக்கிறான். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை எண்ணுவது ஒரு பக்கம் இருக்க, அவனால் மட்டிட்டு பார்க்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நிஅமத்துக்களில் மிகவும் பெருமதியான கண்ணியமான ஒரு நிஅமத்தான் நானும் நீங்களும் சொல்லியிருக்கக்கூடிய ஏற்றிருக்கக்கூடிய இந்த கலிமா, இந்த இஸ்லாம் மார்க்கம். அல்லாஹு தஆலா இதனுடைய பெருமதியை குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். இன்னல்லதீன கஃபரு வமாது வஹும் குஃபார் فلن يقبل من أحدهم ملء الأرض ذهبا ولو افتدى به أولئك لهم عذاب أليم وما لهم من ناصرين. யார் இந்த உலகத்தில் காஃபிர்களாக மரணிப்பார்களோ, கியாமத்துடைய நாளில் தன்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நானும் சுவர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக வேண்டி முழு உலகத்துடைய அளவு தங்கத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் அல்லாஹு தஆலா இந்த கலிமாவுக்கு பகரமாக அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். فَلَن يُقْبَلَ مِنْ أَحَدِهِمْ. இன்னும் ஒரு இடத்தில் وَمِثْلَهُ مَعَهُ. இந்த உலகத்தை போன்று இன்னும் ஒரு மடங்கு கொண்டு போய் தங்கத்தை கொடுத்தாலும் சரி. அன்பானவர்களே, அந்த அளவு கண்ணியமான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறோமோ அதே மார்க்கத்துடன் அதே கலிமாவை மொழிந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பத்தை தர வேண்டும். அன்பானவர்களே, ஒரு மனிதன் அல்லாஹு தஆலா அவனுடன் இரக்கமானவன் என்பதற்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆக பெரிய அடையாளம் தான் நல்ல நாட்கள், நல்ல நேரங்களை ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப கொடுப்பது.
அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் இன்னும் ஒரு ரமதானை சந்தித்திருக்கிறோம். பெருமதியான நாட்கள், பெருமதியான நிமிடங்கள். அன்பானவர்கள், அல்லாஹு தஆலா இந்த ரமதானில் எத்தனையோ மனிதர்களை, போன ரமதானில் இருந்து எத்தனையோ மனிதர்களை இந்த ரமதானுக்கு முன்னால் இந்த உலகை விட்டும் எடுத்து விட்டார். திரும்ப ஒரு ரமதான் என்பது எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்த ஒரு சந்தர்ப்பம். லவ் கீல லிஅஹ்லில் குபூர், கபரில் இருக்கக்கூடிய மக்களிடம் சென்று இந்த உலகத்தில் நீங்கள் ஏதாவது திரும்ப கிடைக்க வேண்டும் என்று ஆதரவு வையுங்கள் என்று சொல்லப்பட்டால், தபன்னவ் யௌமம் மின் ரமதான், எங்களுக்கு வேறொன்றும் வேண்டாம், ரமதானுடைய மாதத்தில் ஒரு நாள் எங்களுக்கு கிடைத்தால் போதும் என்று அவர்கள் ஆதரவு வைப்பார்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு நிமிடமும் சிறந்தது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கென்று குறிப்பாக்கப்பட்ட பகுதி. அதாவது அல்லாஹுடைய இரக்கம் என்பது அது உலகம் அழியும் வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை என்னுடைய ரஹ்மத்தை நான் மக்களுக்கு வழங்கக்கூடிய அதிகமான சந்தர்ப்பங்கள் உள்ள ஒரு நிலைமை என்று குறிப்பாக்கி இருக்கிறான். ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏன் படைத்தான் என்பதற்கு குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல சில காரணங்களை குறிப்பிடுகிறான். அதில் முதலாவது, நான் மனிதர்களை படைத்தது வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்கள் என்னை இந்த உலகத்தில் அவர்கள் என்னை வணங்க வேண்டும், அதுதான் மனிதர்களை நான் படைத்தத நோக்கம். வாழ்வது, வியாபாரம், அது தேவைகளாக இருக்கலாம், நோக்கம் படைத்தவனை வணங்க வேண்டும். இரண்டாவது ஒரு நோக்கத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹு அல்லதி خلق سبع سماوات ومن الارض مثلهن, அல்லாஹ் தஆலா இந்த 7 வானம் 7 பூமிகளை படைத்து யதனஸ்ஸலுல் அம்ரு பைனஹுன், அல்லாஹ் தஆலா மேலிருந்து கீழும் கீழிருந்து மேலும் கட்டளைகளை இறக்குகிறான், கொண்டு போகிறான். காரணம், அத்துணை உலகத்தை படைத்து நிர்வாகம் செய்வதற்குரிய காரணம் லிதஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அத்துணை விடயங்களின் மீதும் சக்தி பெற்றவன். அதாவது அல்லாஹு தஆலா மனிதனை படைத்த இன்னொரு நோக்கம், படைத்தவனை விளங்க வேண்டும். அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனும், அது யாராக இருக்கலாம், அவர் எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ளவராக இருக்கலாம், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்தில் அடிப்படையாக பதிய வைக்க வேண்டிய பாடம், படிக்க வேண்டிய பாடம் படைத்தவனை பற்றி, படைத்தவனை பற்றி. அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலாவுடைய இரக்கம் என்பதை நாம் எந்த அளவு விளங்கி வைத்திருக்கிறோம். அன்பானவர்களே, என்னுடைய உங்களுடைய முழு மனித சமுதாயத்துடைய புத்திக்கும் அப்பாற்பட்டதுதான் படைத்தவனுடைய இரக்கம் என்பது. ஹுனைனுடைய யுத்தம் நடந்து முடிகிறது. சஹாபாக்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிறார்கள். கைதிகளாக சில காபிர்கள் பிடிபட்டு வந்த நேரம், ஒரு பெண் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறாள். பார்த்தால் அவருடைய குழந்தை அவளை விட்டும் தூரமாகிவிட்டது. அந்த குழந்தையை தேடுகிறாள், கதறுகிறாள். மிக நீண்ட நேரத்துக்கு பின்னால் தன்னுடைய குழந்தையை அவளுக்கு கிடைக்கிறது. அவள் அந்த குழந்தையை கட்டி அணைக்கிறாள், முத்தமிடுகிறாள். இதை பார்த்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், சஹாபாக்களே, இந்த பெண் தன்னுடைய குழந்தையை தேடி அவ்வளவு நேரம் அலைந்து விட்டு குழந்தை கிடைத்து விட்டு சந்தோஷ மிகுதியால் இப்படி குழந்தையை முத்தமிட்டு கொஞ்சுகிறாள். அத்தரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா ஃபின்னார், இதே இந்த தாய் இப்போது கிடைத்த குழந்தையை நெருப்பில் போடுவதற்கு தயாராகுவலாம்? சஹாபாக்கள் சொன்னார்கள், ஒரு நாளும் இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படி செய்ய மாட்டார் அந்த தாய். அன்பானவர்களே,
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லல்லாஹு அர்ஹமு பிஇபாதி. இந்த தாய் இந்த குழந்தையுடன் வைத்திருக்கக்கூடிய இரக்கம் இருக்கிறதே, இதை விடவும் படைத்தவன் படைப்பினங்களுடன் இரக்கமாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அவருடைய ரஹ்மத்தை குறிப்பிடும் பொழுது, வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுடைய அத்துணை விடயங்களை விடவும் அல்லாஹுடைய ரஹ்மத் மேலான. இதனைத்தான் அல்லாஹு தஆலா அவருடைய அரசில் ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள், லம்மா கலல்லாஹுல் கல்க, படைப்பினங்களை படைத்து முடித்த பின்னர், கதப கிதாபன், அல்லாஹு தஆலா அவருடைய அரசின் மீது எழுதி வைத்தான், இன்ன ரஹ்மதி சபகத் கதபி, என்னுடைய கோபம் இருக்கிறதே, என்னுடைய கோபத்தை விடவும் என்னுடைய இரக்கம் மேலானது. மாணவர்களே, இதை நானும் நீங்களும் விளங்க வேண்டும். எப்ப அல்லாஹ்வோட இரக்கத்தை நானும் நீங்களும் விளங்குறோமோ, இப்ப அல்லாஹ்விடத்துல போறதுக்கு நானும் நீங்களும் தயாராகும். குர்ஆன் எடுத்து பாருங்க. குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு 99 பேர் இருக்குது. எங்களுக்கு தெரியும், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு 99 பேர் இருக்கிறது. அதில் 2 வார்த்தைகள் தான் அர் ரஹ்மான் ரஹீம். அர் ரஹ்மான் ரஹீம், அல்லாஹு தஆலா இரக்கமுள்ளவன் என்பதை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனை எடுத்து புரட்டினால் முதலாவது படிக்கக்கூடிய வார்த்தை அது யாராக இருக்கலாம்? அது முஸ்லிமாக இருக்கலாம், அந்நியராக இருக்கலாம். படைத்தவனுடைய வார்த்தைகளை படிக்க வேண்டும் என்று குர்ஆனை புரட்டினால் முதலாவது வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது. அத்துணை பெயர்களையும் வைத்துவிட்டு அல்லாஹ் குர்ஆனை ஆரம்பிக்கும் 2 பெயர்கள், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். அல்லாஹ் இரக்கம் என்றுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஆரம்பிக்கிறான். மாணவர்களே, நாங்க உலகத்துல நினைக்கிறோம் எங்களோட யாரோ இரக்கமானவங்கன்னு நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நானும் நீங்களும் இன்னும் சரியாக விளங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூறாவே இறக்கி வச்சான். அர் ரஹ்மான், அல்லாஹ் இரக்கம். மாணவர்களே, யாரு சொன்னது அல்லாஹ் தஆலா கோபக்காரன் என்று? யாரு சொன்னது அல்லாஹ் தஆலா மனிதர்களோட கோபப்படுறவன் என்று? அர் ரஹ்மான், அல்லாஹ் இரக்கமானவன். அல்லமல் குர்ஆன், இரக்கம் என்றதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் எங்களுக்கு படிச்சு தந்தார். ஹலகல் இன்சான், இரக்கம் என்றதனாலதான் என்னையும் உங்களையும் ஒரு மாடாகவோ ஒரு பாம்பாகவோ படைக்காம அல்லாஹ் தஆலா அழகாக மனிதராக படைச்சான். அல்லமஹுல் பயான், இரக்கம் என்றதனாலதான் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அழகான முறையில பேசுறதுக்கு படிச்சு தந்தார். அன்பானவர்களே, படைத்தவன் இரக்கத்தை நானும் நீங்களும் விலங்கல்லண்டா இந்த உலகத்துல நானும் நீங்களும் வாழ்றது அநியாயம். நாங்க நினைக்கிறோம், என் தாய் என்னுடைய எவ்வளவு இரக்கம் எனக்கு தெரியும், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவி, கணவன் என்னுடைய எவ்வளவு இரக்கம் எனக்கு தெரியும். அல்லாஹு தஆலா சொல்றான், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க, ஜஅலல்லாஹு ரஹ்மத மிஅத ஜுஸ்அன், அல்லாஹு தஆலா அவருடைய இரக்கத்தை 100 பகுதிகளாக பிரிச்சான். فأمسك عنده 99 جزءا, அவரிடம் 99 பங்குகளை வைத்துக் கொண்டான். وأنزل في الأرض, ஒரே ஒரு பகுதியை தான் அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு இறக்கி வைத்தான். فمن ذلك الجزء, அந்த ஒரு பகுதியில் இருந்துதான் يتراحم الخلق, அத்துணை உயிரினங்களும் ஒன்றுக்கு ஒன்று இரக்கம் காட்டுகிறது. ஒரு தாய் குழந்தையாக இருக்கலாம், ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுக்காக இருக்கலாம், ஒரு மிருகம் தன்னுடைய குட்டிக்காக இருக்கலாம். அத்துணையும் அல்லாஹுவினுடைய இரக்கத்தில் ஒரு பகுதி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள், ஹத்தா தர்ஃபஅல் ஃபரஸு ஹாஃபிரஹா அன் வலதிஹா ஹஷ்யத அன் துஸீபா, ஒரு குதிரை
தன்னுடைய குட்டியின் மீது தன்னுடைய கால் பட்டுவிடும் என்று காலை உயர்த்தி பக்கத்தில் வைப்பதும் அந்த அல்லாஹு தஆலாவுடைய 100 இரக்கத்தில் ஒரு பங்கு. அன்பானவர்களே, அப்ப 99 அல்லாஹு தஆலாவுடைய இரக்கம் எந்த அளவு இரக்கமாக இருக்கும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் அவனை விடவும் அதிகமான இரக்கம் மனிதர்களுடன் யாரும் இருக்க முடியாது என்பதை ஹதீஸின் மூலம் தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலம் தெளிவுபடுத்தினார். குர்ஆன் பாருங்க, குர்ஆன் ஒரு ஆயத் இருக்குது. குர்ஆன்ல சொல்லுவாங்க அர்ஜா ஆயா. இந்த குர்ஆனில் ஆகவும் ஆதரவு வைப்பதற்கு தகுதியான ஒரு ஆயத் இருக்குது குர்ஆன்ல. அது யாராக இருக்கலாம், எவ்வளவு பாவம் செஞ்சவராக இருக்கலாம், அந்த ஆயத்தின் மீது அவருக்கு ஆதரவு வைக்கிறார். என்ன ஆயத்து? அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான். குல், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். இந்த ஆயத்தை அல்லாஹ் பேசுற விதத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா ஆரம்பத்துல நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட போயிட்டு சொல்லுங்க, நான் மக்கள் எப்படி பேசுறேன், யா இபாதின்னு சொல்றேன். அல்லாஹ் தஆலா இரக்கமாக சொல்றான், என்னோட இரக்கமான அடியார்களேன்னு அல்லாஹ் தஆலா விழிக்கிறான். யாரை பார்த்து விழிக்கிறான்டா, நன்மை செஞ்சவங்க, சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க, அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவங்க. இல்ல அன்பானவர்களே, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவங்கள் செஞ்சு செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா இரக்கமாக என் அடியார்களேன்னு அல்லாஹ் தஆலா விளக்குறான். சொல்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இரக்கத்திலிருந்து நீங்க ஒரு நாளும் நிராசையாக வானம். அல்லாஹ்வுடைய இரக்கம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நானும் நீங்களும் கற்பனை செய்யறது போல இல்ல. அவனுடைய இரக்கம் மிகவும் விசாலமானது. இதனாலதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை விளங்கப்படுத்தினாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, கியாமத்துடைய நாளே அல்லாஹ் தஆலா சில சில மனிதர்களோட சில சில முறையில நடந்து கொள்வார். அதுல ஒண்ணு விளங்கப்படுத்தினாங்க, ஒரு முஃமின் அல்லாஹ் தஆலா கூப்பிடுவார். இன்னல்லாஹ யுத்னில் முஃமின், அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினுக்கு பக்கத்துல வருவார். பாவம் செஞ்சவர்கள் அல்லாஹ் தஆலா அவனுக்கு பக்கத்துல வந்து ஃபயதஉ அலைஹி கன்ஃபஹு வயஸ்துருஹு, அல்லாஹ் தஆலா ஏனைய மக்களுக்கு மத்தியிலையும் அவனுக்கு மத்தியிலையும் ஒரு திரையை போடுவான். எல்லா மக்களும் ஒரு பக்கம், இந்த மனிதன் ஒரு பக்கம், அல்லாஹ் திரையை போடுவான். திரையை போட்டு அந்த மனிதனை மறைச்சு அல்லாஹ் அந்த மனிதனோட ரகசியம் பேசுறான். அத்த அரிஃபு தம்ப கதா, அத்த அரிஃபு தம்ப கதா, மனிதனே நீ இந்த இடத்துல இந்த நேரத்துல இப்படி மறைவாக யாருக்கும் தெரியாம இப்படி இப்படி எல்லாம் பாவம் செஞ்சுதானே. மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் பேசுவான். அந்த மனிதன் சொல்லுவான், நஅம் ஐ ரப், ஓயா அல்லாஹ் நான் செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இந்த இடத்துல செஞ்சேன், இப்படி பாவம் செஞ்சேன். ஹத்தா இதா கர்ரரஹு பிதுனூபிஹி, எல்லா பாவங்களையும் ஒற்றுக்கொள்வான். வரஆ ஃபீ நஃப்ஸிஹி அன்னஹு ஹலக், அந்த மனிதன் நினைச்சு கொள்வான், அல்லாஹ் என் எல்லா பாவத்தையும் சொல்லிட்டான், நான் இன்றைக்கு முடிச்சு. எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், நான் இன்றைக்கு முடிச்சு, என்னை எப்படி நரகத்துக்கு தான் போடுவான். அன்பானவர்களே, அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்வான், قال سترتها عليك في الدنيا, இந்த பாவம் எல்லாத்தையும் ஏனைய மனிதர்களை விட்டும் நான் உலகத்துல மறைச்சேன். இந்த பாவம் வேற யாருக்கும் தெரியா, நீ செஞ்ச இந்த பாவம் உனக்கும் எனக்கும் மட்டும் உலகத்திலே மறைச்சேன். وأنا أغفرها لك اليوم, இன்றைய நாளும் நான் இந்த பாவங்களை மன்னிக்கிறேன். இந்த பாவங்கள் இன்றைய நாளையும் என்னோட உன்னோட முடிச்சிட்டு வேற யாருக்கும் தெரியாது. فيعطي كتاب حسناته, அல்லாஹ் தஆலா வலது கையில பட்டோலைய கொடுத்தாரு. எவ்வளவு ரக்கமா. அல்லாஹ்க்கு என்ன தேவை இருக்குது, அல்லாஹ்க்கு என்ன தேவை இருக்குது. அன்பானவர்களே, எல்லாரும் கேட்ட சம்பவம் தான். ஒருத்தர் 99 கொலை செஞ்சாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சமூகத்துல ஒரு கொலை ஒருத்தர் செஞ்சு அவரை எப்படி பாக்குறாங்க. ஒரு ஒரு உசுர் அநியாயமா கொண்டிருக்கிறாரு, இவருக்கு மனசு இல்லையா, இரக்கம் இல்லையா, இப்படி எல்லாம் பேசுறோம். அன்பானவர்களே,
அந்த மனிதர் 99 கொலை செஞ்சாரு. அப்ப அவருடைய உள்ளம் எந்த அளவு கடினமாக இருக்க வேண்டும், எந்த அளவு எந்த அளவு கோபக்காரனாக இருக்க வேண்டும், பாவம் செய்யறதில் எந்த அளவு துணிச்சலாக இருக்க வேண்டும், பாவம் செஞ்சு செஞ்சு எந்த அளவு அவருக்கு ஒரு தைரியம் இருக்க வேண்டும். 99 பாவம் செஞ்சதன் பின்னால, அவருக்கு கொலை செஞ்சதன் பின்னால, சும்மா சும்மா பாவம் இல்ல, ஏசுறது அடிக்கிறது கொலை பெரும்பாவம் 99 செஞ்சார். அதுக்கு பின்னால் அவருக்கு யோசனை வந்துச்சு, தௌபா செஞ்சா இப்ப நான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டான்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட போயிட்டு கேட்டாரு, நான் 99 கொலை செஞ்சிருக்கிறேன், எனக்கு பாவம் பண்ணி இருக்கிறான்னு கேட்டேன். எனக்கும் பாவம் மன்னிப்பு இருக்கிறார். அவர் எடுத்தெடுப்புல சொன்னாரு, நீ 99 கொலை செஞ்சுட்டு வந்திருக்கு, உன்ன அல்லாஹ் மன்னிப்பானா? உன்ன மன்னிப்பானா? நீ செஞ்ச 99 கொலைக்கு உன்னை இங்க மன்னிக்க போறான். அவர்களே, வந்த கோபம் அவரையும் கொலை செஞ்சாரு, 100 கொலை. அதுக்கு பின்னர் ஒரு ஆளின்ட்ட பேச்சு குர்ஆன், அந்த அந்த காலத்தில் இருந்த மார்க் அறிவுடையவர்கிட்ட பேச்சு சொன்னாரு, 99 கொலை செஞ்சேன், இப்படி ஒருத்தர்கிட்ட போனேன், அவர் சொன்னது எனக்கு சூடாவிட்டு அவரையும் கொண்டேன், 100வது கொலை, எனக்கு பாவம் மன்னிப்பு இருக்குதா? அவர் சொன்னார், இருக்குது, தௌபா இருக்குது, நீ இந்த சூழலை விட்டும் வேற இடத்துக்கு போக வேண்டும், அங்க போயிட்டு நீ அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சா அல்லாஹ் அவங்க பாவம் மன்னிப்பார். மாணவர்களே பாருங்க, அல்லாஹ் ஏற்பார இவர் அந்த ஊரை விட்டு போற நேரத்தில் அல்லாஹு தாலா இவருடைய ரூஹ வாங்கினான். இப்ப இவர் மையத்தாக இருக்கிறாரு, இவருடைய ரூஹ எடுக்கிறதுக்கு மலக்குமார் 2 பேரும் வந்தாங்க. சொர்க்கத்துடைய மலக்குமாரும் வந்தாங்க, நரகத்துடைய மலக்குமாரும் வந்தாங்க. அல்லாஹு தாலா சொன்னான், 2 பேருக்கும் 2 மலக்குமாருக்கும் பிரச்சனை. அவர் சொல்றாரு, நல்ல மலக்குமார் சொல்றாங்க தௌபா செய்யறதுக்கு போனாரு, நாங்க தான் இவருடைய ரூஹ எடுக்க வேணும். பா நரகத்துடைய வழக்கமாக சொல்றாங்க, இல்ல தௌபா செய்யலைன்னா நாங்க தான் எடுக்கணும். அல்லாஹால சொன்னான், இவரு அவரு சொந்த ஊரில் இருந்து அவர் தௌபா செய்யற ஊருக்கு கிட்டவாக இருந்தா அவரை நல்ல மலக்குமார்கள் ரூஹ் எடுக்கட்டும். இவர் சொந்த ஊருக்கு தான் கிட்ட, போற ஊரை விட தூரம் உண்டா இவருடைய ரூஹ கெட்ட மலக்குமார் எடுக்கட்டும், அதாவது நரகத்துடைய மலக்குமார் எடுக்கட்டும். அன்பானவர்களே, இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் ஹதீஸுடைய அறிவிப்புகள்ல வருது, அல்லாஹு தஆலா அவருடைய சொந்த ஊரை பார்த்து வகை அறிவிச்சான், ஊரே நீ அவரை விட்டும் கொஞ்சம் தூரமாகிடு. போற ஊருக்கு அல்லாஹ் வகை அறிவிச்சான், நீ அவரை விட்டும் அவருக்கு கொஞ்சம் கிட்டவாய். அன்பானவர்களை, நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுக்கு என்ன தேவைக்குது? இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனை மன்னிக்கணுமா? அவன் உள்ளத்துல வந்த ஒரு எண்ணம், நான் அல்லாஹ்ட்ட தௌபா செய்ய வேண்டும் என்று. அதனால நானும் நீங்களும் அல்லாஹ்ட இரக்கத்தை முதலாவது விளங்கும், அல்லாஹ்ட இரக்கத்தை விளங்கும். அதை விளங்கினாலே ஒரு மனிதன் அல்லாஹ்கிட்ட போவான். குர்ஆன்ல சில ஆயத்துக்களை பாருங்க, அல்லாஹ் தஆலா நபி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பாவ மன்னிப்ப அவனின் பக்கம் நிஸ்பத் செய்றான், அவனின் பக்கம் சேர்த்துக் கொள்றான். நபி இபாதி, என் அடியார்கள் சொல்லுங்க, அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நான் பாவத்தை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதாபு செய்றேன்னு சொல்லல, வஅன்ன அதாபி, ஏன் அதாப் இருக்குதானே, ஹுவல் அதாபுல் அலீம், அது கடினமானது. அல்லாஹ்வோட வேதனை அல்லாஹ் தஆலா சும்மா சொல்லிட்டு அவருடைய பாவ மன்னிப்பை சொல்ற நேரம் அவன் பக்கம் அதை சேர்த்து சொல்றான். இதை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதிட்டு அழுதாங்க. இமாம் நவவி அந்த நேரத்துல அந்த அவருடைய ஒரு மாணவர் கேட்டாரு, யா இமாம், ஏன் அழுவுறீங்க இந்த ஆயத்தை ஓதிட்டு? சொன்னாரு, அலம் தந்துரு, நீங்க பார்க்கல, அல்லாஹ் கத் நஸப ரஹ்மத வல் மக்ஃபிரத இலா நஃப்ஸி. அல்லாஹ் தஆலா எப்ப மன்னிப்பு, பாவ மன்னிப்பு இரக்கம் என்று வருவான் குர்ஆன்ல, அவரின் பக்கம் அது அல்லாஹ் தஆலா சேர்த்துக் கொள்றான். அவருடைய தண்டனை வேதனைகள் வார நேரம் கொஞ்சம் தூரமாக்கி தான் அதை பேசுறான்னு சொல்லிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன விஷயத்த சொன்னாங்க. பாருங்க அல்லாஹ்வோட இரக்கத்தை. இன்ன அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில, இன்ன அல்லாஹ யன்ஸிலு ரஹமாத்தி யௌமல் கியாமா, அல்லாஹ் எந்த அளவு இரக்கத்தோட கியாமத்து நாள்ல வருவான்டா, ஹத்தா யதுன்ன இப்லீஸு அன்னல்லாஹ சயுக்ஃபரு லஹு. கியாமத்துடைய நாள்ல ஷைத்தானும் யோசிப்பானாம், அல்லாஹ் தஆலா என்னையும் மன்னிப்பான்னு ஷைத்தானும் யோசிப்பானாம். அந்த அளவு இரக்கத்தோட அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில வருவான். இதனாலதான் அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸில சொல்ற வார்த்தையை பாருங்களே,
யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னகமா தஅவ்தனி வரஜௌதனி, நம்பிக்கை வச்சு நீ என்னிட்ட துஆ கேட்டா இருந்தா, கஃபர்து லக அலா மா கான ஃபீக வலா உபாலி, நீ உலகத்துல செஞ்ச என்ன பாவமாக இருந்தாலும் சரி, லவ் பலகத் ذنوبك அனான ஸமா, நீ செஞ்ச பாவங்கள் வானத்துடைய முகட்டுடைய அளவை முட்டினாலும் சரி, வானம் எவ்வளவு தூரம் நான் கண்டுபிடிக்கல, வானத்துடைய முகத்துடைய அளவு முட்டும் அளவுக்கு நீ பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் துலக்க, நான் உன்னை மன்னிப்பேன். இன்னொரு வார்த்தை எல்லாம் பின்னால் சொல்றான், வலா உபாலி, நீ செஞ்ச பாவத்தை நான் கணக்கெடுக்கவும் மாட்டேன். யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இன்னக லவ் அதைதனி பிகுராபில் அர்த், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தூசிகளுடைய அளவு நீ பாவம் செஞ்சிட்டு, சும்ம லகைதனி லா துஷ்ரிகு பி ஷைஆ, நீ அல்லாஹ்வை இணை வைக்காத நிலைமையில என்னட்ட பாவ மன்னிப்பு தேட வந்த என்று சொன்னா, ல அதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரா, நான் உனக்கு இந்த உலகத்தினுடைய தூசுகளுடைய அளவு நன்மையோட நான் வருவேன். அதனால நாங்க நீங்க நினைக்கிற அல்லாஹ்வில்ல அன்பானவர்கள், எங்கட அல்லாஹ் நானும் நீங்களும் அல்லாஹ்வை விளங்கல்ல. அஹ் ஒரு இமாம் சொல்றாரு, ஒரு இமாம் சொல்றாரு, கியாமத்துடைய நாளையில ஏண்ட பட்டோலைய கேள்வி கணக்கு கேட்கிறதுக்கு ஏன அல்லாஹு தஆலா என்னட்ட வந்து, ஓண்ட பட்டோலைய உன்னுடைய கேள்வி கணக்கு நான் ஓண்ட தாயிடம் கொடுக்கவா இல்லாட்டி நான் கேட்கவா, நல்லா என்கிட்ட ஒரு சாய்ஸ தந்தானுண்டா, நான் சொல்லுவேன், யா அல்லாஹ் நீ கேளு. அவர் சொல்றாரு, ஏன் தெரியுமா அப்படி சொல்லுவேன், ஏண்ட உம்மோட இறக்கம் எனக்கு தெரியும், ஆனா ஏண்ட தாயை விடவும் 70 மடங்கு இறக்கம் உள்ளவன் என அல்லான்றது எனக்கு தெரியும். ஆஹ் ஏண்ட தாய் கியாமத்துல நான் நரகத்துக்கு போறது விரும்புவானா? விரும்ப மாட்டான். அப்படியே இருக்கிற நேரத்துல தாயை விட 70 மடங்கு இறக்கமுள்ளவன் நான் நரகத்துக்கு போறதை விரும்புவானா? விரும்ப மாட்டான். அன்பானவர்களே, அந்த அளவு இறக்கமுள்ளவன் எடுத்த எடுப்புல என்னுடைய மகளோட கோபம் கொண்டு நரகத்துல தூக்கி வீச போறது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வார்த்தை, வலவ் யுஆஹிதுல்லாஹு الناس بما كسبوا ما ترك على ظهرها من دابة ولكن يؤخرهم إلى أجل مسمى. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதன் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹு தாலா உடனுக்கு உடன் தண்டனையை கொடுத்தானுண்டா, இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரினமும் உயிரோடு இருக்காது. அல்லாஹ் தாலா அப்படி தண்டனை கொடுக்கிறவன் இல்ல. வலாக்கி யுஅக்கிருஹும் இலா அஜலின் முஸம்மா, நாளைக்கு பாவ மன்னிப்பு தேடுவான். ஏன் அடியான் நாளைக்கு என்னட்ட வருவான், நாளைக்கு திருந்துவான், நாளைக்கு திருந்துவான் என்று அல்லாஹ் தாலா சந்தர்ப்பத்தை தந்து கொண்டே போறான். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிற கேள்வியை பாருங்க, யா ஐயுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அல்லாஹ் இவ்வளோ இரக்கம்ன்றனாலயா நீ அல்லாஹ் விட்டிருந்து பாவ மன்னிப்பு தேடாம ஏமாந்து கொண்டிருக்கிறாய்? மா கர்ரக, மனிதனே உன்னை ஏமாற்றியது எது? பிரப்பிக்கல் கரீம், இவ்வளோ இரக்கமான அல்லாஹ்விடத்தில் இருந்து பாவ மன்னிப்பு தேடாம உன்னை ஏமாற்றியது எது? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கேட்கிறான். அதனால படைச்சவண்ட அன்பை விட்டு நானும் நீங்களும் யாருக்கும் நிராசை அடையலாம். பாருங்க, அல்லாஹு தஆலா கடைசியாக சொர்க்கத்துக்கு ஒரு மனுஷன் போவானே உலகத்தில் இருந்து, பாவம் கடைசியாக யாரு கடைசியா சொர்க்கத்துக்கு போவான்? உலகத்துல ஆக கூட பாவம் செஞ்சவரு எல்லா பாவத்துக்குரிய தண்டனையும் அனுபவிச்சுட்டு கடைசியா அவர் சொர்க்கத்துக்கு போவார். அவரோட அல்லாஹு தஆலா நடந்து கொள்ற முறையை பாருங்களே. ஹதீஸ்ல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஆகிரு மன் யத்குலுல் ஜன்னah ரஜுலு, ஒரு மனிதர் இருப்பாரு, அவருதான் கடைசியா சொர்க்கத்துக்கு போவார். கோடி மனிதர்கள கடைசியா போவார். ஃபஹுவ யம்ஷி மர்ரதன், அவரு நடந்து வருவாரு. வயக்பு மர்ரதன், சில நேரங்கள் அவரு முகம் குப்புற விழுந்து வருவாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வருவாரு. ஏன் வருவாரு? ஏன் அந்த அளவு நரகத்தில் அவரை போட்டு அல்லாஹ் தஆலா வேதனை செஞ்சிருக்கிறார். அப்படி ஒரு மனிதர் வருவாரு. வந்து அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை நரகத்திலிருந்து வெளியெடுப்பான். வெளியெடுத்தோடனே அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா காட்டுவான். சொர்க்கத்தை காட்டுவான். கிட்ட கிட்ட கொண்டு போறதுல சொர்க்கத்தை காட்டுவான். ஃபதுர்ஃபஉ லஹு ஷஜரத்துன்,
ஒரு மரத்தை காட்டுவான் சொர்க்கத்துல. அந்த மனிதன் அல்லாஹ்ட்ட சொல்லுவான், ஐ ரப், யா அல்லாஹ், உஜ்னினி மின் ஹாதிஹி ஷஜரா, கொஞ்சம் அந்த மரத்துக்கு கிட்ட என்ன கொண்டு போய், சொர்க்கத்துக்கு வானம் என்ன, அந்த மரத்துக்கு கிட்ட என்ன கொண்டு போச்சு வையே, நான் அந்த மரத்துல நிழல்ல இருப்பேன், அந்த தண்ணியை கொஞ்சம் குடிச்சு கொள்வேன். அல்லாஹ் கேட்பான், இப்ன ஆதம், லஅல்லி இன் அஅதைதுகஹா தஸ்அல்னி கைரஹா, நீ கேட்ட மாதிரி நான் மரத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு வைப்பேன், நீ வேறொன்னும் கேட்கப்படாது. வேற என்ன கேட்பையா? ஃபயகூல் யா ரப், லா யா ரப், சொல்லுவான், நான் ஒன்றே கேட்க மாட்டேன். ويعاهد ألا يسأله غيرها وربه يعذره, அல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் ஒண்ணு போடுவான், யா அல்லாஹ், இதுக்கு பிறகு நான் இன்னும் எனக்கு சொர்க்கமுமான ஒன்றுமான நரகத்திலிருந்து எடுத்துட்டாய் நீ என்ன, எனக்கு ஒன்றே ஒன்று செய், அந்த சொர்க்கத்தை நான் மரத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு வை, உள்ளுக்கும் என்ன கொண்டு போவான். அல்லாஹ்க்கு தெரியும். ஹதீஸ்லயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்க்கு தெரியும் மனிதனுடைய புத்தி திரும்ப கேட்பான்னு தெரியும், அது கங்கர் உள்ளதே, அல்லாஹ் கொண்டு போயிட்டு வைப்பான். இப்ப ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் சொர்க்கத்துக்கிட்ட கொண்டு போவான், திரும்ப அங்கொண்ட கண்டு சொல்லுவான், யா அல்லாஹ், சொர்க்கத்துக்கு கொஞ்சம் கிட்ட கொண்டு போயிட்டு வையே யா அல்லாஹ், எனக்கு வேறொன்று வான்னு, நான் சும்மா சொர்க்கத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன் யா அல்லாஹ், உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு என்ன உள்ளுக்கு அனுப்ப தேவையில்ல. அல்லாஹ் கேட்பான், வேறொன்னும் கேட்கப்படாது. மனிதன் சொல்லுவான், வேறொன்னும் கேட்க மாட்டான், அல்லாஹ்க்கு தெரியும் இதுக்கு மங்கள கேட்பான். மூணாவது கேட்பான், யா அல்லாஹ், என்ன கொஞ்சம் சொர்க்கத்துல கொண்டு போயிட்டு விட்டுற யா அல்லாஹ். அல்லாஹ் சிரிப்பான். அல்லாஹ் சிரிப்பான். மாணவர்களே, என்ன சொல்லவார் என்னண்டா, அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா கேட்பானாம் அந்த மனிதர்கிட்ட, அயர்தீக அன் அஅதைதுக துன்யா வ மித்லஹா மஹா, உனக்கு நான் தார சொர்க்கம், இந்த உலகம், உலகத்தை விட எத்தனையோ மடங்கு பெரிய ஒரு சொர்க்கத்தை உனக்கு தந்தா நீ எடுத்துக்கொண்டு போவையா அன்னு கேட்பான். அந்த மனிதர் அல்லாஹ்ட்ட சொல்லுவார், அல்லாஹ்வோட பேசுவான், அத்தஸ்தஹ்ஸிஉ மின்னி வ அன்த ரப்புல் ஆலமீன், யா அல்லாஹ், நீ இந்த 7 வானம் 7 பூமிக்கும் ரப்பு நீ, நீ என்னோட ஜோக் அடிக்காத யா அல்லாஹ், என்ன நீ இப்படி கேவலப்படுத்தாத யா அல்லாஹ், ஆக கடைசியாக நான் சொர்க்கத்துக்கு போறேன், நீ எனக்கு உலகத்தை விட எத்தனையோ மடங்கு சொர்க்கத்தை தர போறியா, என்னோட ஜோக் அடிக்காத யா அல்லாஹ்ன்னு சொல்லுவான். அல்லாஹ் தஆலா சிரிச்சிட்டு அந்த மனிதருக்கு உலகத்தை விட 10 மடங்கு பெரிய சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அன்பானவர்களே, ஏண்டே இது வேற யாரும் இல்லை, நான் சொல்றது என்னையும் படைச்சு உங்களையும் படைச்சு இந்த உலகத்துல வாழ வச்சு கொண்டிருக்கிற அல்லாஹ்வோட இரக்கத்தை நான் பேசுறேன். அன்பானவர்களே, நாங்க செய்யற பாவங்களை அல்லாஹ் மனிதர்களுக்கு எடுத்து காட்டினா எனக்கு உலகத்துல வாழ இயலுமா? வாழ இயலும். ஒரு சம்பவத்தை பாருங்க. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல மழை பெய்யல, மழையே பெய்யல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், மழை பெய்யுது இல்ல. அல்லாஹ் சொன்னான், ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர் 40 வருஷம் பாவம் செய்யறாரு, அந்த மனிதரால தான் மழை இல்ல, அந்த மனிதரால தான் இவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, மக்களை பாருங்க, உங்களை ஒருத்தர் இருக்கிறாரு, 40 வருஷம் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, அவரால தான் இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா மழை இறக்குறான் இல்லையாம், அந்த மனிதர் யாருன்னு சொல்லி தௌபா செஞ்சு கொடுங்க, அல்லாஹ் தஆலா மழையை பொழிவிப்பான். 40 வருஷம் பாவம் செஞ்சவர் தான், அல்லாஹ் அதை பார்க்கல. ஒரு அந்த நேரத்துல அந்த மனிதரோட உள்ளத்துல வந்தது அல்லாஹ் பார்த்தான். அந்த நேரத்துல அந்த மனிதர் அல்லாஹ்ட்ட சொன்னார், யா அல்லாஹ், எல்லா கூட்டங்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ், 40 வருஷம் நான் உனக்கு எதிராக பாவம் செஞ்சவன் தான் யா அல்லாஹ், இப்ப நீ என் பாவத்தை வெளிப்படுத்திட்டாயின்னா எல்லார்ட முன்னாலே நான் கேவலப்படுத்தி பேசிடுவேன் யா அல்லாஹ், என் பாவத்தை நீ மன்னிச்சு என்ன மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ்ன்னு அந்த மனிதர் அந்த நேரத்துல தன்னுடைய தலையை கீழே போட்டு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டாரு. உடனே மழை பெஞ்சிச்சு. திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசினார், யா அல்லாஹ், என்ன யா அல்லாஹ், 40 வருஷம் உண்டாய் பாவம் செஞ்சாண்டாய், அப்படி உத்தரம் இல்லை ஒன்றும் இல்லை, திடீர்னு மழை பெய்யுது. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், மூசா, அந்த மனிதர் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாரு, பாவத்தை மன்னிச்சு மழை பெய்ஞ்சிச்சு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், யா அல்லாஹ், அந்த மனிதர் என்ன காட்டித்தாயே, நானும் பார்க்கணும். அவருக்கு அல்லாஹ்வோட வார்த்தையை பாருங்க. அல்லாஹ் சொன்னான், மூசா, 40 வருஷம் பாவம் செஞ்சாரு, அவரோட பாவத்தை நான் வெளிப்படுத்தல, பகிரங்கப்படுத்தல, இப்ப நான் அவரை கேவலப்படுத்துவேனா? பாவ மன்னிப்பு தேடினதுக்கு பின்னால ஒரு நாளும் உங்களுக்கு காட்டி தர மாட்டேன். மாணவர்களே, அடைத்தவன் இரக்கமானவன். நானும் நீங்களும்
அவனுடைய இரக்கத்தை விளங்கணும். குர்ஆன்லே அல்லாஹ் சொன்னான், வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷை. இந்த இரக்கம் இருக்குதானே, அது இந்த உலகத்துல எல்லாத்தையும் விடவும் மிகவும் விசாலமானதுதான் அந்த அல்லாஹுடைய படைத்தவனுடைய இரக்கம். அந்த இரக்கத்தை நானும் நீங்களும் இந்த ரமலான்ல பெற்றுக்கொள்வோம். இரக்கத்தை விளங்கினா தானே பெற்றுக்கொள்ளணும். முதலாவது அல்லாஹ் என்னோட இரக்கமாண்டி நான் விளங்கணும். சிலவங்க யோசிக்கிறாங்க, அல்லாஹ் எங்கேயோ நான் எங்கேயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னோட அல்லாஹ் இரக்கமா? இல்ல, அப்படி இல்ல. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனோட இரக்கமான அந்த இரக்கத்தை நானும் நீங்களும் விளங்க வேண்டும். நான் எவ்வளவு துஆ கேட்கிறேன், என்ன துஆ கபூல் இல்ல. மாணவர்களே, அல்லாஹு தஆலா நான் ஒன்று கேட்டு தரலண்டா அல்லாஹு தஆலா அதுல ஒரு ஹைர வச்சிருப்பான், அது ஒரு நலவை வச்சிருப்பான். அந்த நலவு எனக்கும் தெரியா, உலகத்துல யாருக்கும் தெரியா, ஆனா படைச்ச ரப்புக்கு தெரியும். அதனால நானும் நீங்களும் அல்லாஹ்வோட ஈக்கிற இரக்கம் என்னன்றதை விளங்கணும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பேர் இருக்குது, அபு துயூஃப் உண்டு. அதாவது எப்ப சாப்பிட்டாலும் யார சரி கூப்பிட்டு ஒரு சாப்பாடு எங்க சாப்பிட்டாலும் யாருக்கு சரி கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க. ஒரு முறை பார்த்தாரு கூப்பிடுறதுக்கு யாரும் இல்ல. ஒரு நெருப்பு வணங்கி இருந்து கூப்பிட்டாரு. ஒரு நெருப்பு வணங்கி அவரை கூப்பிட்டாரு, மஜூஸ், வாங்களே சாப்பிடு. சரி, அவரும் வந்து உட்கார்ந்தாரு. இவரோட சாப்பிடுவோமே. உட்கார்ந்தா சாப்பிட ஆரம்பிச்ச நேரத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னாங்க. அவர் சொல்லல. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதரை பார்த்து சொன்னார், பிஸ்மில் சொல்லி சாப்பிடையப்பா, பிஸ்மில் சொல்லு. அவர் சொன்னாரு, நான் நெருப்ப வணங்குறவன், நான் எப்படி உன் அல்லாஹ்ட பேரை சொல்லி சாப்பிடுறேன்? எனக்கு அப்படி ஏல சாப்பிடேல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சூடாவிட்டு விரட்டிட்டாரு பிடிச்சு. உனக்கு சாப்பாடுமே ஒண்ணுமே பேய்த்துரு. அல்லாஹ் தாலா ஹஜ்ரத் இப்ராஹிமோட பேசினான் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம், ஒரு பிஸ்மில் சொல்லாததுக்கு நீங்க அவரோட கோபம் பிடிச்ச அவரை விரட்டுறீங்க. அந்த மனிதர் உலகத்துல 70 வருஷம் வாழ்றாரு. 70 வருஷம் ஒரு நாள் சரி என்ன வணங்கல, நெருப்பதான் வணங்குறாரு. ஆனாலும் ஒரு நாள் மிஸ் ஆகாம நான் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறேன். ஒரு பிஸ்மிலுக்கு நீங்க விரட்டுறீங்களே, 70 வருஷம் எனக்கு சுருக்கி வைக்கிறாரு, குறையில்லாம சாப்பாடு கொடுக்குறேன் இப்ராஹிம். அல்லாஹ் தாலா நான் அன்பானவர்களே, அல்லாஹ் தாலா குர்ஆன்ல இந்த அன்பை நான் யாருக்கு கொடுப்பேன்னு விளங்கப்படுத்துறேன். ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை என்று சொல்லிட்டு அதுக்கு முன்னால பாருங்க, அல்லாஹ்வுடைய இரக்கத்தை விளங்கப்படுத்துற நேரம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் யஅலமுல் முஃமின் மா இன்தல்லாஹி மினல் உகூபா. அல்லாஹ்வுடத்தில் இருக்கக்கூடிய தண்டனைகள், அல்லாஹ் நரகத்துல இந்த இந்த தண்டனைகள் எல்லாம் தருவான்னு ஒரு மனிதர், ஒரு முஃமின் விளங்கினா அவரு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டாராம். எப்படி சரி அந்த தண்டனையிலிருந்து ஒதுங்கிட்டா போதும், எனக்கு சொர்க்கம் தேவையில்ல, எனக்கு அந்த தண்டனையிலிருந்து ஒதுங்கிட்டா போதும் என்று ஆதரவிப்பார். அடுத்த பக்கம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலவ் யஅலமுல் காஃபிர், ஒரு காஃபிர் விளங்கிட்டாருண்டா, மா இன்தல்லாஹி மினர் ரஹ்மா, அல்லாஹு தஆலா அவரோட எந்த அளவுக்கு இரக்கம்ன்றது ஒரு காஃபிர் விளங்கிட்டாருண்டா, மா கனத மின் ஜன்னதிஹி அஹதுன், ஒரு நாளும் அவர் சுவர்க்கத்திலிருந்து நிராசை அடைய மாட்டார். காஃபிர் அல்லாஹ்வோட ரஹ்மத்தை விளங்கிட்டானா, ஒரு காஃபிரும் எப்பயுமே மேல என்ன வைப்பாரு, அல்லாஹ் வேற இரக்கம் உள்ளவன், என்னையும் சொர்க்கத்தை அனுப்புவான்னு காஃபிர்களும் மேல என்ன வைப்பாங்க. அதனால இந்த ரஹ்மத்தை இந்த நாட்கள்ல நாங்க எப்படி அடைஞ்சு கொள்ளணும்டா, இதனாலதான் துஆ கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ்வுடைய இரக்கத்தை எனக்கு தந்துடு யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இரக்கம் எப்ப கிடைக்குமோ இப்ப அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைக்கும். இரண்டாவது பத்து அல்லாஹ் தஆலா குறிப்பாக்கினான். எப்ப அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைக்குமோ மூணாவது பத்து அல்லாஹ் தஆலா குறிப்பாக்கினான். யாருக்கு இரக்கம் கிடைக்குமோ மக்ஃபிரத் கிடைக்கும், யாருக்கு மக்ஃபிரத் கிடைக்குமோ அவருக்கு அல்லாஹ்வுடைய நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்னு சொல்லி இப்படித்தான் அல்லாஹ் தஆலா ரமதானை தந்திருக்கிறான். அப்ப யாருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்னா, அல்லாஹ் குர்ஆன்ல ஃபஸஅக்துபுஹா, அந்த ரஹ்மத்தை யாருக்கு எழுதுவேன்டா, லில்லதீன யத்தகூன், அதாவது தக்வா உள்ளவர்கள், தக்வாவோட வாழணும். தக்குவான்றது அதே ஆடையிலேயோ இந்த வெளிரங்கத்திலேயோ எதிரையும் இல்ல. தக்குவான்றது அது உள்ளத்துல வரக்கூடிய ஒரு உணர்ச்சி. யாரு பார்க்கலாண்டாலும், யாரு என்ன கவனிக்கலாண்டாலும், இறக்கமான அல்லாஹ் என்ன பார்க்கிறான்ற நினைவேண்டத்தை வரணும். நான் தனிமையில் இருக்கிறேன், நான் பாவம் செய்றேன். இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நீங்க ஒரு அறையில பாவம் செய்றீங்க, பாவம் செய்யற நேரம் காத்துக்காக வேண்டி அந்த அறையில போட்டிருக்கக்கூடிய கேர்டன் திரை ஆடுது,
அந்த திரையுடைய ஆட்டத்தை கண்டு நீங்க பயந்து பாவத்தை நிப்பாட்டுறீங்களா? அதாவது இப்ப அப்பா சொன்னாங்க, அல்லாஹ் பார்க்கிறான்றதை விடவும் உங்களுக்கு அந்த கேட்டின் ஆடினதுதான் பெருசாக விளங்குதுண்டா, அந்த கேட்டினுடைய திரையுடைய அசைவை விடையும் படைத்தவன் உங்களுக்கு கேவலமானவனா? அப்படி உலகத்துல நீங்க வாழவானம். அதனால குவாபோடைய வாழும் முதலாவது இரண்டாவது, அந்த மக்கள் அல்லாஹ் யார் மீது இறக்கத்தை எழுதுறாங்கன்னா அந்த மக்கள் அவங்களுடைய பணத்திலிருந்து பொருள் இருந்து ஜகாத்தை கொடுப்பாங்க, சதகாவை கொடுப்பாங்க. மூணாவது அல்லாஹ் தாலா வல்லதீனஹும் பிஆயாத்தினா யுமினூன், அவர்கள் என்னுடைய அத்தாட்சிகளை நம்புவார்கள். அல்லாஹு தாலா எனக்கு ரமலான் ஒரு நோன்பை பிடிச்ச இவ்வளவு நன்மையை தாரான், ஒரு தராபிக்கு இவ்வளவு நன்மையை தாரான், ஒரு ஃபர்துக்கு 20 ஃபர்து, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்துல நன்மை. இதெல்லாம் நாங்க நம்பி ஆதரவு வச்சு அமல் செய்யணும். இதனாலதானே மன் சாம ரமதான, யாரு நோன்பு பிடிக்கிறாங்களோ சும்மா நோன்பு இல்ல, ஈமானன் அல்லாஹ்வை நம்பியவர்களாக, வஹ்திசாபன் நன்மையை ஆதரவு வச்சவர். அதனால நாங்க செய்யற அமல்களுக்கு ஆதரவு ஒழுங்கா வச்சோம் அமல செய்வோம். தராவிக்கு இந்த நன்மையா, தஹஜுதுக்கு இந்த நன்மையா, குர்ஆன் ஓதுறதுக்கு இந்த நன்மையாண்டா நாங்க ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு அமல் செய்வோம். அப்ப سأكتبها للذين يتقون ويؤتون الزكاة والذين هم بآياتنا يؤمنون. நாலாவது الذين يتبعون الرسول النبي, அவர்கள் அந்த மக்கள் அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றி வாழ்வாங்க. என்னோட வாழ்க்கை எப்பயுமே முன்மாதிரி எங்களுக்கு இருக்க வேணும். யாரோ உலகத்துல வாழக்கூடிய பிரசித்தி பெற்ற மனிதர்கள் அல்ல. ஏண்டே மோடைய முன்மாதிரி இருளும் மேலான முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அது என் படுக்கையாக இருக்கலாம், என வியாபாரமாக இருக்கலாம், என குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், என சாப்பாடாக இருக்கலாம், நான் பாத்ரூம் போறதாக இருக்கலாம், நான் பிரயாணம் போறதாக இருக்கலாம். அத்துணையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையில என் வாழ்க்கை வரவே. இந்த 4 தன்மையும் இருந்தா இப்ப அல்லாஹ்ட ரஹ்மத், அல்லாஹ்ட இரக்கம் எனக்கும் கிடைக்கும். படைத்தவன ரப்புடைய இரக்கத்தை விளங்கணும். அந்த இரக்கத்தை கிடைக்கிறதுக்கு நானும் நீங்க முயற்சி செய்யணும். அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும், ஆதரவு வைக்கணும். யாரும் அல்லாஹ்ட்ட இருந்து நான் நிராசையாகப்படாது. நான் இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிராசையாகிறவங்க யாருன்னா, இன்னஹு லா யைஅசு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், காஃபிர்கள் தான் அல்லாஹ்ட இரக்கத்திலிருந்து அன்பிலிருந்து நிராசை அடைவாங்க. அதனால அல்லாஹு தஆலா எப்பயுமே எங்களோட இரக்கமானவன், என்னோட தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சு தரக்கூடியவன். நாங்க அல்லாஹ்ட்ட போனா, நாங்க ஹதீஸ்ல வருது, நீங்க ஒரு சான் போனீங்கன்னா அல்லாஹ் ஒரு முலம் உங்கள்கிட்ட வரான். நீங்க நடந்து போனீங்கன்னா அல்லாஹு தஆலா ஓடி வருவான் உங்கள்கிட்ட. என்னோட வேலை அல்லாஹ்ட்ட நெருங்கிறதான். ஆனா ரமலான் மாசம் கிடைச்சிருக்குது. ஒவ்வொரு நிமிடங்களும் புனிதமானது. இப்படிப்பட்ட மாதத்துல அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்று இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் வெற்றி அடைந்தவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.